உங்க முகம் வாடி இருக்கா, பொலிவு வேணுமா? அப்ப இந்த கோவிலுக்கு வாங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள இந்த கோவிலுக்கு மகேந்திரனே வந்து வழிபட்டிருக்காரு. அதனால இந்த கோவில் வந்து திருமகேந்திர பள்ளி அப்படின்னு அழைக்கப்படுது. தேவகுருவான பிரகஸ்பதி இத்தலை இறைவனை வணங்கி வரங்கள் பெற்றார். உடன் வந்திருந்த தேவேந்திரனிடம் இங்கு ஒரு அழகிய ஆலயம் எழுப்ப வேண்டும் என்ற தன் ஆசையை கூறினார். உடனே தேவேந்திரன் தேவ தச்சர்களை வரவழைத்து அழகிய ஆலயம் ஒன்றை அமைத்தார். இத்தல இறைவன் மற்றும் இறைவி மிகவும் அழகு என்பதால் இறைவன் திருமேனி அழகர் என்று பெயர் பெற்றார். இத்தலத்தில் சந்திரன் வந்து வழிபட்டதால் முகப்பொலிவு இல்லாதவர்களுக்கு முகப்பொலிவு கூடும். நாகதோஷம் உள்ளவர்கள் இத்தல இறைவனை வழிபட நாகதோஷம் விலகும். பங்குனி மாதத்தில் ஒரு வார காலத்திற்கு இத்தல இறைவன் மீது நேரடியாக சூரிய ஒளி படும்படியாக இக்கோயில் அமைந்துள்ளது. இங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தின் நீராடி இத்தல இறைவனை வழிபட்டால் தலைவிதி மாறும் என நம்பப்படுகிறது. மாணவ மாணவிகள் கல்வியில் மேம்பட இத்தல இறைவனை வணங்கலாம். சம்பந்தர் ஒரு பதிகம் பாடியுள்ளார். சூரியன், இந்திரன், சந்திரன், பிரம்மா ஆகியோர் வந்து வழிபட்டுள்ளனர். திருமேனி அழகரை கண்குளிர கண்டு முகப்பொலிவு பெற்று வாழ்வில் வெற்றி பெறலாம். ஓடி வாருங்கள் அவரை காண. இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. நம்ம மனம் ரொம்ப அழுத்தத்துல இருக்கோம், மன சஞ்சலமா இருக்கும் அப்படின்னா நம்ம எந்த கோவிலுக்கு போகணும்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.